இன்னைக்கு வீரகுமார் வந்திருக்கிறாருன்னா மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இன்னைக்கு நீங்க வீரகுமார் தான், அன்பு தம்பி வீரகுமார் தான், தலைவர் வைகோ ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இந்த இயக்க சிறப்பாக செயல்படுறதுக்குண்டான காரணங்கள் இன்னைக்கு நம்முடைய சகோதரர் வீரகுமாருக்கு சொல்றதுனால, மற்றவங்களுக்கு சொல்றதுனால, நீங்க இடையில நீங்க போய் பிரிஞ்சிருந்தாலுமே திரும்பி வரும்போது இன்முகத்தோட, நான் இன்னைக்கு பழைய வீரகுமாரை பார்க்கும்போது பகுதிக்கு வரும்போது சிரிச்ச முகத்தோட தான் பார்ப்பேன். அப்படி இன்னைக்கு சிரிச்சுட்டு தான் இருக்கிறார் பின்னாடி. அதே வீரகுமாரை இன்னைக்கு நான் பார்க்கிறேன். எனக்கு அந்த வித்தியாசம் என்கிட்ட நம்ம மகேந்திரன் அலைபேசி பேசும்போது நம்ம பகுதி செயலாளர்கள் சொல்லும் போது உங்க பேரை சொன்னாரு. நான் மாற்று பேச்சே கிடையாது. நல்லா என்ன நோக்கத்துக்கு அது போனாரு, என்ன மனசங்கடம் இருந்தது, தலைவர்களுக்கு பிரிகிற அளவுக்கு என்ன மனசங்கடம் இருந்தது, அதுதான் நான் கேள்வியா இருந்ததை தவிர இப்போ இந்த காரணத்துக்கு திரும்பி வர்றாங்க, என்ன உங்களுக்கு கசப்பான அனுபவம் அங்க, இதுதான் இருந்ததை தவிர எனக்கு வேற மறுபேச்சே கிடையாது. இன்னைக்கு நீங்க வீரகுமார் தான், அன்பு தம்பி வீரகுமார் தான், தலைவர் வைகோ ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நீங்க பழைய அதே உறுதியோட அதே ஒரு சிறப்போட நீங்க செயல்படுங்க. நீங்க மாவட்ட செயலர் சரி, இங்க இருக்க தலைமை கழக நிர்வாகம் சரி, உங்களுக்கு அதே ஒத்துழைப்பை கொடுப்பாங்க. நீங்க முன்னாடி பகுதி செயலர் இருந்தீங்க, நான் கேட்டேன் அடுத்தவருக்கு என்ன பண்ண போறீங்க, ஏன்னா பகுதி செயலர் இருந்துட்டாரு என்று. இல்லைன்னா எலெக்ஷன்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரு சிறப்பு, அவருக்கு ஒரு மனசு ஒரு உற்சாகம் ஊட்டுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பொறுப்பு நம்ம கொடுத்தோம். உங்களுக்கு பத்திரம் கிடையாது, இங்க இருந்த வட்ட செயலருக்கும் சரி. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க அந்த பகுதியில் இப்ப செயல்பட்டு இருக்கிற பகுதி செயலாளர்கள், இயக்க நிர்வாகிகள் வீரகுமார பழைய நம்ம வீரகுமார அரவணைச்சு அவர் நம்மளுடைய ஒரு சகோதரா நினைச்சு நீங்க அவரை கூட இருந்து நீங்க பணியாற்றுதான் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். மாவட்ட செயலர் அதுக்கு நீங்க உத்தரவாதம் தரணும் எனக்கு. ஏன்னா இன்னைக்கு வீரகுமார் வந்திருக்கிறாருன்னா இன்னைக்கு மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நம்ம விட்டு பிரிந்து சென்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு நம்ம சகோதர மல்லை சத்தியா உட்பட நான் சொல்றேன். நாம யாரையும் நம்ம இது ஒரு அரசியல் பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுநல நோக்கத்தோட இயங்குது. அது யாராக இருந்தாலும் சரி, அது சகோதரர் மல்லை சத்தியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, திரும்பி வருபவர்களை அவங்க எண்ணங்கள் நல்லா இருந்துச்சுன்னா, அவங்க எண்ணங்கள் மன ஓட்டம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அரவணைச்சு அவங்களை திரும்பி நம்ம இயக்கத்துல சேர்த்துக்கிறதா என்னுடைய நிலைப்பாடு. நீங்க மறுபடியும் நீங்க நல்லா சிறப்பாக செயல்பட இருக்குமா